கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் வாசிக்கலாம். புரியுதாது? வாசி பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13 அதுக்கப்புறம் 14:1 வாசி. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். ஆமென் சொல்லுவோமா? அன்பே பெரியது, அன்பு பெரியது. பெரியது அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் மேலானது. இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் அன்பை குறித்து பேசுகிறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரிது. அன்பை நாடுங்கள், அன்பை நாடுங்கள். ஏன்னா மனிதனுக்குள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை. ஆமேனா? புரிஞ்சு போச்சா? மனிதனுக்குள்ள அன்பு இல்லை. ஏற்கனவே நம்ம ஒரு செய்தியில் பார்த்துருக்கிறோம். மனிதனுக்குள்ள இருப்பது பாசம், அது மாம்சத்தில் உண்டாவது, அது அன்பு அல்ல. நம்ம எல்லாரும் தேவனுடைய சாயலாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கணும்னா யார் இடத்துல அன்பு கூறணும்? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய மகிமையை கொடுக்கும்னு சொல்லி தான் இந்த 13வது அதிகாரத்தில் ஒரு மனிதனுக்குள்ள அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். இதில் பார்த்தீங்கன்னா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இது மூன்று நிலைத்திருக்கிறது. அன்பு பெரிது அப்படின்னு சொன்னாலும் விசுவாசம் முதன்மையானது. ஆமேனா? விசுவாசம் தான் ஃபஸ்ட். ஏன்னா தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ விசுவாசம் என்னது அப்படின்னா, விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே வரும். அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது தான் நம்ம எல்லாரும் விசுவாசத்துக்குள்ளாக போகிறோம். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அப்போது விசுவாசத்தில் நம்ம பூர்ணப்படுதல் என்பது தான் அன்பிலே பூர்ணப்படுதல். விசுவாசத்தினுடைய நோக்கம் என்ன என்றால் தேவ அன்பு, தேவன் மேலே நாம் வைக்கிற அந்த அன்பு. தேவன் நம்மை சிருஷ்டித்த நோக்கமே அன்புக்காகத்தான். அவர் மனிதனை சிருஷ்டித்தார். எல்லா சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில் சிருஷ்டித்த கர்த்தர் தேவன், தேவாதி தேவன். அவர் அன்பு கூறுவதற்கென்று யாருமே இல்லை. ஆமேனா? அந்த இடத்தை நிரப்புவதற்காகத்தான் அவர் மனிதனை சித்தம் கொண்டார். ஆனால் மனிதன் ஏதேனிலே அன்பிலே பரிபூர்ணப்படுவதற்கு பதிலாக அவன் பாவம் செய்துவிட்டு வெளியே வந்து விட்டான். ஆனாலும் தேவன் மனிதனை தள்ளிவிடவில்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் அவர் நம்மேல் பாராட்டியிருக்கிற ஒரு மாபெரும் இரக்கம். அப்போ இங்கே நமக்கு சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, முதல்ல நீங்கள் நல்ல வார்த்தையை நல்லா கேளுங்க, தேவனுடைய வசனத்தை நல்லா கேட்டு தியானிங்க. அந்த 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 வசனத்தை வாசிங்க. இதே 1 கொரிந்தியர் தான் அது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் இந்த விசுவாசம் எப்படி வரும் என்பதை குறித்து அவர் இங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். விசுவாசம் கேள்வினாலே வரும். சரி, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி அப்படின்னா கேள்வி கொஸ்டின் அல்ல, கேட்பதினால, ஹியரிங், நம்ம கேட்கறதுனால வசனத்தை. விசுவாசம் கேள்வினாலே, கேட்பதினாலே, ஹியரிங். அப்புறம் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆக இங்கே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பு பெரிது. அன்புதான் பிரதானம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், குறிப்பாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஆமென். அது வாசி. 14:1. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். தீர்க்க தரிசனம் அப்படின்னா என்னது? தேவனுடைய வார்த்தை. ஆமெனா? தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லுவது. அப்போ இங்கே என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீ விசுவாசத்தில் பலப்படணும், விசுவாசத்தில் பூர்ணப்படணும் அப்படின்னா அவருடைய வார்த்தையின் மேலே தாகமாக இருங்க. கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தையை நல்ல தியானித்து பேசுங்க. தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்களாக இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதத்தினுடைய ஆழங்களை,
பைபிளில் இருக்கக்கூடிய வார்த்தையினுடைய ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அதை புரிந்து கொண்டு பேசுங்கள். அதுதான் உங்களை அன்புக்கு நேராக நடத்தும். ஆக இந்த விசுவாசம் கேள்வினாலே வரும். தன் விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான், ஜீவன் உண்டாகும். விசுவாசம் அன்பு பெரிதாக இருந்தாலும் விசுவாசம் முதன்மையானதாக இருக்கிறது. மனிதனுக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவை? மனிதர்களாகிய நமக்கு தேவன் மேலே விசுவாசம் தேவை. ஆக விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அதற்கு மூலமாக இருக்கிறார், அதற்கு ஆதாரமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ ஒரு மனிதனுக்குள்ள எப்பொழுது அன்பு இடைபடுகிறது என்றால் அவன் விசுவாசிக்கிறதின் மூலமாய்தான் அவனுக்குள் அன்பு உண்டாகிறது. ஆமென். அந்த அன்பு, தேவன் மேலே அன்பு வருகிறது. அந்த அன்பை நாம் எப்படி இதை வெளிப்படுத்துகிறோம் என்றால், அவரால் பிறப்பிக்கப்பட்ட மனிதனிடத்திலே நாம் அன்பு கூறுகிறோம். இதுதான் இந்த விசுவாசத்தினுடைய பூரணம். அப்போது விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அவருடைய வசனத்தை நம்ம ஆராயும் போது, அவருடைய வசனத்துக்குள்ளே நம்ம பரிபூர்ணப்படும் போது நமக்குள்ள விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் நம்மை அன்புக்கு நேராய் பூர்ணப்படுத்துகிறது. ஆமெனா? அன்புல தான் எல்லாமே இருக்கிறது. நம்ம எதாவது ஒன்றை அடைய விரும்பினால் அன்பில் முயற்சி பண்ணுங்க, அறிவில் முயற்சி பண்ணாதீங்க. இன்றைக்கி நமக்குள்ள ஏன் நிறைய உடைதல், இழப்புகள் எல்லாம் வருதுன்னு சொன்னால் அறிவில் முயற்சி செய்கிறோம், அன்பில் முயற்சி பண்ணுறது இல்லை. ஆனால் நான் உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் அன்பில் முயற்சி பண்ணி பாருங்கள், எல்லாத்தையுமே அடைஞ்சிடலாம். ஆமேனா? இப்போ கவனிங்களேன், அதில் யோவான் சுவிசேஷம் 1 யோவான் நிருபத்தில் அந்த விசுவாசத்தையும் அன்பையும் எப்படி எழுதுறாரு பாருங்க. 3:23 வசந்த வாசிங்க பார்க்கலாம். 3:23 வசனம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து. நல்லா கவனிக்கணும், அன்பு எங்க உண்டாகிறது என்றால் விசுவாசத்தில் தான் அன்பு உண்டாகிறது. ஆமென். தேவன் மேல் வைப்பது தான் அன்பு. அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாம். அவர் தேவனுடைய குமாரன் என்று அவருடைய நாமத்தின் மேல் நாம் என்ன வைக்கிறோம்? விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனை. அவ்வளவுதான். ஆமெனா? ஆக விசுவாசம் தான் ஃபர்ஸ்ட் வருது. அன்பு பெரியது, அன்பு எல்லையில்லாதது. அன்பை நாடுங்கள். நாம் எதை நாட வேண்டும்? அன்பை நாட வேண்டும். இந்த அன்பு நமக்குள்ள எப்படி வரும்னா விசுவாசத்தில் தான் வரும். ஆமென். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆமெனா? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் தேவனை நாம் நேசிக்க வேண்டும். தேவனை நேசிங்க, தேவனில் அன்பு கூறுங்க, தேவனை ஆராய்ந்து பாருங்க. அவர் நமக்கு செய்திருக்கிற இந்த கிரியைகள் எல்லாம் பார்த்து அவரில் அன்பு கூறுங்க. அது எப்படி வரும்? அவருடைய குமாரனில் தான். அவரை குமாரனை விசுவாசிக்கும் போது தான், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தான் இந்த அன்பு நமக்குள்ளே பூரணப்படும். அப்போது நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். அதுதான் கிரியை இல்லாத விசுவாசம். ஆமாம், என்னத்தை கிரியையில் பார்க்கணும்? நம்ம அன்பு கூறுன்றாரு. ஒருத்தரிடத்தில் ஒருவர் மேல் ஒருவர் அன்பாயிருங்கள். இந்த அன்பு நமக்குள்ளே இருக்குமேயானால் நாம் தேவனை முகமுகமாய் தரிசிப்பது உறுதி. இதற்காகத்தான் தேவன் நம்மை விசேஷ விதமாக அழைத்திருக்கிறார். இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால். சரி, தேவனை காணல, எப்படி நம்ம அன்பு கூற முடியும்? அதுதான் விசுவாசம். ஆமென். யாரை விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து. யாருடைய குமாரன்? வெரி குட். தேவனுடைய குமாரன் என்று நம்ம விசுவாசிக்கும் போது தேவனை காண்கிறோம். அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. நாம் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் அப்படின்னா அவர் பாவம் செய்யவில்லை, அவர் என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று நாம் கிறிஸ்து இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது தேவனை காண்கிறோம். ஆமென். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான்.
கண்டுவிட்டான். அப்ப தேவனை கண்டுவிட்டோம், தேவன் மேல் அன்பு கூறுகிறோம். அப்போ தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு பரிபூரணமானது. அன்பை நாடுங்கள். நல்லா கவனிங்க, யாருமே அன்பை நாடலை. ஏதேனிலே மனிதனுக்குள்ள அந்த பாவம் உள்ளே வந்து விட்டதுனால அவனால் அன்புல வாழ முடியவில்லை. மனிதனுக்குள்ள அன்பு இல்லை. ஆனால் தேவன் தேடிக்கொண்டே இருந்தார். தேவனை தேடுகிற ஆமென் உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் தேடிக்கினே இருந்தார். ஒருத்தனும் இல்லை. ஆனால் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். தாவீது என்றாலே அன்பு. தாவீது அன்பை நாடினார். அவருக்கு இருந்த ஒரே ஒரு வாஞ்ச, என் தேவன் மேலே நான் அன்பு கூற வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இல்லாமல் தேவனில் அன்பு கூற முடியாது என்பது தாவீதுக்கு நல்லாவே தெரியும். என் கர்த்தர் உலகத் தோற்றத்துக்கு முன்னதாகவே எனக்காக அவர் அடிக்கப்பட்டார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார் என்பதுதான் அவரை அறிகிற அறிவினுடைய பரிபூரணம். அந்த எனக்காக என் கர்த்தர் அடிக்கப்பட்டார் என்பதில் தான் என்கின்ற விசுவாசத்தில் தான் அன்பு பெரிதாக இருக்கிறது. அப்போது தேவனுடைய இந்த ஆசாரியத்துவம் என்னவென்றால், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள்தான் தேவனுடைய ராஜாக்கள் என்று பார்த்தோம். இதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான இந்த ஆசாரியத்துவத்தில் அவர்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுவதும் அவர்களை தேவன் தம்முடைய ராஜாவாக ஏற்படுத்தி வைப்பதும் தான் சீயோனிலே என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். ஆனால் ஆபிரகாமை தேவன் விசேஷ விதமாய் தெரிந்து கொண்டு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுக்கும்போது இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான இந்த பிரதான ஆசாரியத்துவம் ரெண்டாக பிரிந்தது. ஒரே மனிதனுக்குள்ளதான் இந்த அன்பும் தேவனுடைய நீதியாகிய ராஜாவும் இணைந்திருக்கிறது, இசைந்திருக்கிறது. அதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம். ஆமெனா? ஆனால் ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனிதனை தேவன் அழைத்து அந்த மனிதனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து இந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தேவன் ஒரு மகிமையை கொடுத்து ஆபிரகாமுடைய சந்ததி தம்முடைய சந்ததியாக அவர் சேர்த்து கொண்டார். அதில் ஆசாரியத்துவம் லேவி கோத்திரத்துக்கும் ராஜாதிபத்தியம் யூதா கோத்திரத்துக்கும் போயிருச்சு. ஆமெனா? அங்கே பிரிகிறது, அன்பும் நீதியும் பிரிகிறது. ஆனால் தேவனுடைய அந்த தேவத்துவம் என்னவென்றால், அன்பும் நீதி ஒன்றரை கலந்திருக்க வேண்டும். ஆசாரியர்களை கர்த்தர் எழுத்தின்படி, இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று ஒன்று ஆராய்ச்சிக்குரியது, எழுத்தின்படி ஆசாரியர்களை தம்முடைய பிள்ளைகளாக தம்முடைய வீட்டில் தேவன் சேர்த்து கொண்டார். ஆமெனா? அதுதான் ஆசாரியர்களை இஸ்ரவேல் இருக்கிற மற்ற கோத்திரங்களுக்கு பதிலாக நான் லேவியரை எனக்கென்று யார் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு. ஆமெனா? தேவனுடைய வீட்டில் யார் இருப்பாங்க? தேவனுடைய பிள்ளைகள் இருப்பார்கள், பரிசுத்தவான்கள். தேவன் பரிசுத்தர், அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தராக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாய் அவர் என்ன செய்தார் என்றால் சேர்த்து கொண்டார். அப்போது எழுத்தின்படியே இவங்க இருக்கிறாங்க. ஆனால் இதனுடைய உண்மையான தன்மை என்னவென்றால், அன்புக்குரியவர்கள். இந்த ஆசாரியர்கள் அன்புக்குரியவர்களாக இந்த பூமியில் எந்த ஒரு சுதந்திரத்தையும் தேடாமல் அவரையே தேவனையே தேடும்படியாய் எழுத்தின்படியே அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் ராஜகோத்திரம் நீதி செய்யக்கூடியவர்கள். இதில் தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் தேடிக்கொண்டே இருந்தார். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 14:1 வாசிங்க. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள்
தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. கவனிங்க, தேவனை தேடுகிற அந்த தேவன் மேல அன்பு வைக்கக்கூடிய, ஆமெனா, தேவனை அன்பு கூர்ந்து அவர் சித்தம் செய்யும்படியாய், அப்போ அவர் சித்தம் செய்ய விசுவாசத்துக்கு நேரம் அவன் வரணும். ஆமேனா, விசுவாசத்துடைய மூலமே யாரு? நமது கர்த்தர். அப்போ கர்த்தருடைய வழியை அவன் அறிய வேண்டும். அப்போ தேவன் தேடுறாரு. தேவனை தேடுகிற, வாசியத, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆனா என்ன ரிசல்ட் கிடைச்சது அவருக்கு? எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏகமா கெட்டு போயிட்டான். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் ஒருத்தன் கூட இல்லைன்றார். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு என்ன தேவைன்னா அன்பு. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை நம்ம உறுதிப்படுத்திக் கொண்டு அவருடைய அன்பில் பூர்ணப்படுகிறோம். அவர் தேர்றார், யாராகிலும் ஒரு அன்புக்குரியவன் இருக்கிறான்னு சொல்லி. ஒருத்தனும் இல்லை. ஏறக்குறைய 3000 ஆண்டு காலம் கழித்து தாவீதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அல்லேலூயா. 89வது சங்கீதத்தில் கர்த்தர் இங்கே சொல்றாரு பாருங்க, நான் தேடினேன், ஒருத்தனும் கிடைக்கலன்னு சொன்னவர் 20ஆம் வசனம் வாசி. 89:20, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அல்லேலூயா. இந்த தாவீது என்னில் அன்பு கூறுகிறான். இவன் நியாயப்பிரமாணத்தின்படி லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் அல்ல. இவன் ஒரு, இந்த தாவீது ஆசாரியன் அல்ல. அவர் ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கிட்டி சேரக்கூடாது. ஆமேனா. ஆனால் தாவீது செய்தது எல்லாமே எப்படிப்பட்டதா செய்தாரு? அவர் ஒரு அன்புள்ளவராய், தேவனை நேசிக்கிறவராய், கிறிஸ்து இயேசுவுக்குள்ள கிறிஸ்து இயேசுவினுடைய மரணத்தை பரிபூரணமாய் ருசித்தவராய், தேவனுடைய வார்த்தையின் நியமங்களை தன் இருதயத்திலே தரித்து கொண்டவராய், அவர் ஒரு பிரதான ஆசாரியராய். ஆமெனா. அப்போ தாவீது என்ன செய்தார் என்றால், அவருக்குள்ள ஒரு ஆசாரியத்துவம் இருந்தது. தேவனுக்கு தேவை அன்பு. தேவனை யார் நேசிக்க முடியும் என்றால் ஆசாரியர்கள் தான் நேசிக்க முடியும். தேவன் எழுத்தின்படி அவர்களை வேறு பிடித்து கொண்டார். ஆனால் தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த அன்பின் ஆவியை தாவீதுக்குள்ள அவர் பார்த்தார். ஆமென் சொல்லாமா? இப்போ நல்லா கவனிங்க. இதை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த காரியத்தை விளக்கி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? நல்லா கவனிங்க. தாவீதுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒன்றுமில்லை, நான் நீசனும், என் பார்வைக்கு நான் அர்ப்பணமாக இருக்கிறேன். இதுதான் தாவீதுனுடைய நிலை. தாவீதுடைய ஒரு உயர்வு என்ன? அவர் மீகால் கிட்ட சொல்லும்போது, நான் நீசனும், என் பார்வைக்கு நான் அர்ப்பணமாக இருக்கிறேன், நான் ஒன்றுமில்லை, எல்லாம் என் தேவனே, கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் என் தேவனே என்ற புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தை உடையவர்தான் இந்த தாவீது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த சம்பவத்தை எடுத்து சொல்கிறார். எப்படி தெரியுமா? நமது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஒரு ஊழியம் செய்த நாட்களில் அவர் பயிர் வழியே போனார் தம்முடைய சீஷர்களோடு. அவருடைய சீஷர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கதிர்கள் எல்லாம் கொய்து அதை திமிட்டி தின்ன ஆரம்பித்தாங்க. உடனே பரிசேயர்கள்லாம் பார்த்துட்டு, ஆண்டவர் ஓய்வு நாளில் செய்யக்கூடாத உங்கள் சீஷர்கள் செய்கிறாங்களே, நீங்கள் இதெல்லாம் கண்டிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதும் ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு சத்தியத்தை எடுத்து செக் வைப்பாங்க. டேய், என்னடா சொல்கிறீங்க? பிரதான ஆசாரியன் மட்டுமே சாப்பிடக்கூடிய தேவ சமூகத்து அப்பத்தை தாவீதும் அவன் மனுஷர்களும் போகும்போது தேவ வீட்டில் இருந்த இந்த பரிசுத்த அப்பத்தை, சமூகத்து அப்ப மேஜையில் அடுக்கி வைக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி, தோராவின்படி அந்த அந்த அப்பத்தை, தேவ சமூகத்து அப்பத்தை தேவனுடைய வீட்டில் வேலை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய பிரதான ஆசாரிகள் மட்டுமே சாப்பிடக்கூடியது. வேற எவன் சாப்பிட்டாலும் கர்த்தருடைய கோபம் வந்து அவனை அடிச்சிடும். ஆமென். அப்போ தேவனுடைய வீட்டில் சாப்பிட வேண்டிய இந்த அப்பத்தை தாவீதும் அவன் மனுஷன் சாப்பிட்டாங்களேடா, அது எப்படி சொல்லுங்கடான்னு ஒரு கேள்வியோட கேட்டார போறாங்க. இயேசு ராஜாவே எடுத்துக்கூடிய அன்புதான் எல்லாம்.
பிரமாணத்துடைய எழுத்தினுடைய நோக்கம் என்ன? தோராவின் நோக்கம் என்ன? அன்பு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்ற ஒரு வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுமையும் நிறைவேறி இருக்கிறது. அப்ப தாவீதுனுடைய இருதயத்துக்குள்ள அன்பை நாடினார். என் தேவன் எனக்கு தேவை என்பதை குறித்து இவருடைய ஓட்டம் எல்லாம் அன்பாகவே இருந்துச்சு. எனக்கு அன்பு வேண்டும், என் தேவன் மேல் அன்பு கூற வேண்டும். அப்படின்னா என் மனுஷங்க மத்தியில் நான் அன்பு கூற வேண்டும் என்கின்ற வெளிச்சத்தை உடையவர் தான் இந்த தாவீது. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரத்தில், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரத்தில் 1 வாசிமா. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்த்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து எம்மா கொஞ்சம் கவனிக்க, ஒரு ஆவேசம். எங்க பிரவேசித்து? தேவன் எங்க வாசமா இருக்கிறார்? அவர் ஆசரிப்பு கூடாரத்தில் அவருக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள வாசமா இருக்கிறார். தாவீது தேவனுடைய வீட்டில், தேவனுடைய ஒரு வீட்டுக்குள்ள யார் இருப்பாங்க? அப்பாவும் பிள்ளையருக்கு தான் வீடு. ஆமேனா? வீடுனா என்னங்க? அப்பா யாருக்காக அந்த வீட்டை கட்டுறாரு? பிள்ளைக்காக. அப்ப வீடு அப்படின்னா என்னன்னா அன்பு. நான் பல முறை சொல்லிட்டேன், அன்பு விளைகிற இடம் எது? வீடு தான் அவருக்கு தேவை. நம்ம வீட்டுக்குள்ள அன்பு இருக்கிறதா? அவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து, அதுதான் சொல்றேன், தாவீது ராஜா, பிரதான ஆசாரியனாகிய தாவீது ராஜா, அவருக்கு தேவை அன்பு. எனக்கு என் தேவன் தேவை. அவர் தேவனுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேற ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு புசித்தார்களே. இப்போ இந்த பரிசேயர்களுக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா, தேவன் எப்படி இருக்கிறார் என்கின்ற அந்த கான்செப்ட் அவர்களுக்கு இல்லை. எழுத்த பிடிச்சிக்கின்னு உட்காந்துக்கிறாங்க. ஆனா தாவீது ஸ்பிரிட்ல நடத்தப்பட்டார், ஆவியில நடத்தப்பட்டார். தாவீதின் மேல விசேஷித்த அபிஷேகம் இருந்தது. அதனால தான் ஆவியாயிருக்கிற தேவனுடைய அன்பில் அவர் பரிபூர்ணப்பட்டவராய், அன்பே பெரிது, அவர் விசுவாசத்தில் பூரணமுடையவராய் அவர் காணப்பட்டார். அப்போ அப்ப நல்லா கவனிங்களேன். இப்போ பாருங்களேன், ஊசா உடன்படிக்கை பெட்டியை தொடராரு, கர்த்தர் அவனை அடித்தார், பிரமாணத்தை மீறிட்டேன்னு சொல்லி அடிக்கிறார். காரணம் என்ன? அவனுக்குள்ள எழுத்து இருந்தது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆமென். தாவீது முழுக்க புதிய ஏற்பட்டு கிறிஸ்துவினுடைய அன்பிலே கிறிஸ்துவின் அன்பிலே பரிபூர்ணப்பட்டவர் தான் தாவீது. அன்புதான் நமக்கு தேவை. அன்பே பிரதானம், அன்பே பெரிது, அன்பே எல்லாம். இந்த அன்பு நமக்குள்ளே வேண்டும் என்று தான் நமக்கு தேவன் சொல்றார். அப்போ எப்படி தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் எப்படி வந்து அதை புசித்தாங்க? இப்போ பின்னாட்களில் உசியா ராஜா தூப வர்க்கத்தை எடுத்துக்கின்னு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தூபபீடத்தை எடுத்துக்கின்னு நான் தூபம் காட்ட பேருன்னு போவார். கத்தரனை அடித்து குஷ்டரோகி ஆக்கிடுவார். ஆனால் தாவீது மாத்திரம் எப்படி இந்த சமூகத்து அப்பத்தை அவர் எப்படி சாப்பிட்டார்? வேற யாரும் பிரமாணம் என்ன சொல்லுது? வேற யாரும் சாப்பிடக்கூடாது. அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். முதல்ல லேவியராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் எடுத்துங்களேன். லேவியராகமம் 20ஆவது அதிகாரத்தில் இந்த பிரமாணத்தை அங்கே சொல்லியிருப்பார். இந்த சமூக தப்பத்தை என்ன செய்யணும்னு சொல்லி எடுத்து வாசிக்கலாம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 24ஆவது அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 24:8. அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்கணும். அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவர்கள். அது எங்க புசிக்கணும்? பரிசுத்த இடத்துல புசிக்கணும். எங்க புசிக்கணும்? அதை பரிசுத்த இடம் எது? ஆசரிப்பு கூடாரத்திலே புசிக்கணும், அல்லது தேவாலயத்திலே புசிக்கணும், வெளியே எடுத்து போகக்கூடாது. அடுத்தது,
நித்திய கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது அவனுக்கு மகா பரிசுத்தமாயிருக்கும் என்றார். 22ஆம் அதிகாரம் திருப்பி லேவியராகமம் 22ல இது என்ன செய்யணும் பாருங்க, பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம். 10ஆம் வசனம் 22:10 வாசி. அந்நியன் ஒருவனும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது. அந்நியன்னா யாரு? ஆசாரியனா இல்லாதவன் ஒருத்தனும் அதை புசிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. யாரும் என்ன பண்ண கூடாது? அப்ப தாவீது எப்படி புசிச்சாரு? கர்த்தர் எப்படி கவனி விட்டாரா தாவீத? எப்படி விட்டாரு? தேவனுடைய நோக்கம் என்ன? அன்பே. அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? கற்பனையின் பொருள் என்ன? சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. 1 தீமோத்தேயு 1:5 பலமுறை தியானம் செய்து விட்டோம். அன்பே, அன்பே பெரிது. தாவீதுக்கு இந்த ரகசியத்தை எப்படி புரிந்து கொள்ள முடிந்தது? தாவீதுடைய இருதயம் சிலுவையை குறித்த நோக்கமாக இருந்துச்சு. சிலுவையில் இந்த மாம்சத்துக்கு செத்தார் தாவீது. என் கர்த்தர் எனக்காக செத்தார். அதுதான் தாவீதுடைய கான்செப்ட். என்னன்னா, தேவனில் அன்பு கூறுகிற அந்த இருதயம் தாவீதுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ வேற ஒருத்தர் அதை சாப்பிடக்கூடாது, அந்நியன் சாப்பிடக்கூடாது இந்த அப்பத்தை. ஆனால் தாவீது புசித்தானே. தாவீதும் தன்னோடு இருந்த மனுஷர்களும் இந்த அப்பத்தை புசித்தார்களே. ஆசாரியர் மாத்திரமே புசிக்கணுமே. அப்போ தாவீது எங்கே வராருன்னா தேவனுடைய வீட்டுக்குள்ளே வரார். அப்போ தேவனுடைய வீட்டுக்குள்ளே இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான இந்த பிரதான ஆசாரியத்துவத்தை இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்து பெற்றுக்கொண்டவர் தான் தாவீது. ஆமெனா? ஆசாரியத்துவமும் ராஜாதிபத்தியமும் வேறு கோத்திரத்துக்கு போகக்கூடாது. அது ரெண்டும் ஒன்றாக வேண்டும். இஸ்ரவேல் என்பது ஆசாரிய ராஜ்யம். இஸ்ரவேல் என்பது ஆசாரிய ராஜ்யம் தான் இஸ்ரவேல். ராஜா ஒருத்தர், ஆசாரியம் ஒருத்தர் அல்ல. தேவனுடைய நோக்கம் இதை நல்லா புரிந்து, இதுதான் தேவன் தேடினார். தேவனை தேடுகிற உணர்வுள்ள யாரா இருக்கிறானா? அப்படி தேடும் போது தாவீதை கண்டுபிடிச்சு, என் தாசனுக்கு தாவீதை கண்டுபிடித்து விட்டேன், அவன் அன்பிலே பரிபூர்ணப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை இந்த தாவீது நன்கு விளங்கி கொண்டார். நல்லா கவனிக்கணும். இந்த ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான் அப்படின்னா என்னன்னா ஸ்பிரிட், ஆவி மேலோங்கி நிற்கும். மாம்சமும் இரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது என்பதை நன்கு உணர்ந்தவர்களாய் இந்த ஆரோன் என்ன செய்கிறார் அப்படின்னா தம்முடைய மாம்சத்துக்கு அவர் மரிக்கிறார். அதுதான் என்னுடைய பரிசுத்தனாகிய ஆரோன் அப்படின்னு சொல்கிறார். என் பரிசுத்தனாகிய ஆரோன். 106ஆம் சங்கீதம் 106வது சங்கீதத்தில் அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எந்த வசனம் தெரியுமா? 106ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் என் பரிசுத்தனாகிய ஆரோன். எத்தனை வசனம் அது? இருங்க, 16ஆம் வசனம். 16 106:16. பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். அப்போ ஆரோன் யாரு? பரிசுத்தன். ஏன்னா அவர் யாருடைய வீட்டில் இருக்கிறாரு? தேவனுடைய வீட்டில் இருக்கிறார். தேவனுடைய அப்பத்தை அவர் செலுத்துகிறார். அவர் பரிசுத்தன் என்றால் மாம்சம் ரத்தமும் அவருக்குள்ளே என்ன செய்யலை? கிரியை செய்யலை. மாம்சத்தை ரத்தத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு? ஜெயித்து விட்டார். அதனால் அவர் என்ன பண்ண? அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த ஆரோன் எப்படிப்பட்டவர் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். 105ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனை அவர் என்ன செய்றாரு? தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப என் தாசனாகிய தாவீதை நான் தெரிந்து கொண்டேன். ஆமெனா? ஏன்னா இந்த ஆரோன் வந்து பரிசுத்தவான். அவருக்கு மாம்சத்துக்கு ரத்தத்துக்கும் அவர் என்ன பண்ணலை? இடம் கொடுக்கவில்லை. ஏற்கனவே நம்ம ஆரோனை குறித்து நல்ல ஆராய்ச்சி பண்ணோம். ஆரோன் வந்து எப்படியெல்லாம் வந்து தம்முடைய மாம்சத்தை அவர் ஜெயங்கொண்டார், தம் மாம்சத்துக்கு எப்படி அவர் இடம் கொடுக்காமல் தேவனையே அவர் நோக்கி பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் அநேக காரியங்கள் நம்ம பார்த்தோம். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இந்த ராஜரீக ஆசாரியத்துவம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான இந்த ஆசாரியத்துவத்தை உள்ளே கொண்டு வருவது தான் சபையினுடைய பரிபூரணம், சபையினுடைய நோக்கம். ஆசாரியர்கள் எழுத்தின்படியே அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் உலகத்தில் பங்கில்லாதபடிக்கு சபைக்குள் இருக்கிறாங்க. ராஜ கோத்திரமாக யூதா கோத்திரம் இருக்கிறது. ஆனால் யார் என்னுடைய ராஜா என்றால், என்னில் அன்பு கூறுகிறவன் தான் என்னுடைய ராஜா. என்னில் அன்பு கூறுகிறவன் தான் தேவனுடைய பிள்ளை தான் தேவனுடைய ராஜா என்று பார்த்தோம். ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ராஜா
அப்படின்னு சொல்லி தேவனில் அன்பு கூறாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்புதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு மகிமையான காரியம். ஆக இந்த ஆரோன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அதே மாதிரி தான் இவர் எழுத்தின்படியே இந்த ஆரோன் தேவ சமூகத்தில் அழைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய அன்பை பார்த்து இந்த நித்திய பிரதான ஆசாரிய பட்டத்தை ஆரோனுடைய வம்சத்துக்கு தேவன் கொடுக்கிறார். இந்த நித்திய ஆசாரிய பட்டம், இந்த ஆசாரிய பட்டத்துக்கு சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா ஆரோன் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவனாக அவர் இருக்கிறார். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவார். மோசையை அடைச்சி ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமை தனத்திலேருந்து விடுதலை ஆக்கினவா அப்படின்னு சொன்னால் மோசே ஆண்டவர்கிட்ட வாதாடின்னு இருப்பார். ஆண்டவரே வேறு யாருன்னா அனுப்புங்க ஆண்டவரே, என்னால் போக முடியாது ஆண்டவர், நான் மந்த நாவும் திக்கு வாயும் உள்ளவ, என்னால் அங்கெல்லாம் போய் பேசலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கூட ஒரே வாக்குவாதம். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ ஒன்றையும் பண்ண வேணாம், உன் சகோதரனாகிய ஆரோன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அங்கே எகிப்தில் இருக்கும்போது, ஆரோன் நீ புறப்பட்டு போய் மோசையை போய் கூட்டிக்கணும் வா, உன் சகோதரனாக மோசையை நீ போய் கூட்டிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஆரோன் தைரியமாக என் உயிரை பற்றிலாம் நான் கவலைப்படலை. ஏன் உயிரை பற்றி கவலைப்படலை? எகிப்தில் ஒரு எகிப்தினை கொலை செய்து விட்டு ஒரு கொலை குற்றவாளியாக, எகிப்தினுடைய பார்வையில் ஒரு கொலை குற்றவாளியாக மோசை என்ன பண்ணிட்டாரு? எஸ்கேப் ஆகிட்டாரு. ஆமேனா? இப்போ நீ மோசையை பார்க்க போகிறனாக்கா மோசைக்கு அந்த தண்டனைக்குதுன்னா உனக்கும் அந்த தண்டனை. ஆமேனா? அப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டு மோசையை பார்க்கறதுக்கு தைரியமாக என் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை காக்க வல்லவர் என்பதை ஆரோன் நல்ல உள்ளத்தில் வைத்துக்கொண்டு என் சகோதரனை நான் பார்க்க போகிறேன், கர்த்தர் தீர்க்கதரிசி ஆகிய இந்த ஆரோனோட கூட பேசுகிறார், தைரியமாய் புறப்பட்டு வருகிறார். இதுதான் ஆரோன். ஆரோன் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் யுத்தம் பண்ணுகிறவர் அல்ல, மாம்சத்தை ஜெயங்கொண்டவர், பரிசுத்தவான். இந்த ஆரோன் யார் என்றால் பரிசுத்தவான். இதுதான் ஆசாரியத்துவம். இவங்க தான் தேவனுடைய வீட்டில் வர முடியும். தாவீது அப்பத்தை சாப்பிட்டாரு, சாகலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாவீது அன்பில் பரிபூர்ணப்பட்டவர். அவருடைய தேவனுடைய அன்பு தாவீதுக்குள்ளே பரிபூர்ணப்பட்டிருக்கிறது. இதுதான் அவருடைய குமாரத்துவம். இதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம். அந்த வசனம் வாசிங்க. அங்கே ஆண்டவர் சொல்ல போகிற, ஏதோ உன்னுடைய சகோதரனாகிய ஆரோன் புறப்பட்டு வரான். 4ஆம் அதிகாரம் யாத்திராகம புத்தகம் 4வது அதிகாரத்தில் இந்த வார்த்தையை சொல்ல போகிறாங்க. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை சந்திக்க அவன் புறப்பட்டு வரான். எப்படி? நீ ஒரு எகிப்தில் நீ ஒரு கொலை குற்றவாளி, இப்போ நான் எனக்கு பேச தெரியாது, எகிப்தினுடைய மொழியெல்லாம் மறந்து போச்சு, 40 வருஷமாக நான் மீதியானில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறல்ல. ஆரோனுக்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீ போய் மோசையை கூட்டின்னு வான்னு. எகிப்தில் இருக்கிற பார்வோனுக்கெல்லாம் பயப்படலை, அவன் எனக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. அவன் உன்னை பார்க்க புறப்பட்டு வரான். உன்னை பார்த்ததும் அவன் மனம் பொங்கும், சகோதர ஸ்நேகத்தில் அவன் அன்பில் அவன் இருதயம் பொங்கும். ஆதலால் நீ என்ன பண்ண, நீ அவன் கூட போ. வாசி, தொடர்ந்து வாசி 15 வசனம். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அந்த உணர்வு, அதான் தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் தான் இந்த ஆரோன். இதுதான் ஆசாரியத்துவம். இது ஆசாரியர்களுக்கே உரியது. இது ஆரோனுக்கு மாத்திரம் உண்டு. வேதத்தின்படி சொல்றது என்னது? ஒருவன் தேவனை ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா எழும்புறதில்லை. எவனும் தானாலாம் என்ன பண்ண முடியாது? எழும்ப முடியாது. ஏன்னா தேவன் அவருடைய வீட்டுக்குள்ள யார் இருக்க வேண்டும்? அவருடைய பிள்ளைகள், அன்பு கூறுகிறவர்கள் அவருடைய வீட்டுக்குள்ள இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அதுதான் இந்த ஆசாரியத்துவம். சரி, நல்லா கவனிங்க. இந்த இஸ்ரவேலுக்கு தேவன் அழைத்திருக்கிற அழைப்பு என்னவென்றால், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை இவர்கள் உணர வேண்டும். ஏன்னா அதுதான் ரெண்டு இணைந்திருக்கும், அன்பும் நீதியும் ஒன்றாக இணைந்திருக்கும். அதாவது ஆசாரியத்துவமும் ராஜாதிபதியமும் ஒன்றாக இணைந்திருக்கும். இதுதான் ஆசாரியத்துவம். யாத்திராகம புத்தகம் 19 திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். இந்த பரிசுத்தம், இதுதான் ஆசாரிய ராஜ்யம்.
நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமாக இருப்பீங்க, பரிசுத்தமாக இருப்பீங்க, அன்பாக இருப்பீங்க. இந்த அன்பில் பரிபூர்ணப்பட்டவர் தான் தாவீது. நல்லா கவனிக்கணும், தாவீதுடைய வாழ்க்கையில் அன்புக்கு மாத்திரமே அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். அன்பு தான் தேவை. மனிதன் தேவ அன்பை இழந்து விட்டான். இந்த அன்பில் பரிபூர்ணப்பட்டாதான் இந்த ஆசாரிய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதை நன்கு உணர்ந்தவராய், பரிசுத்தம் உடையவராய் அவர் தேவ அன்பிலே பூர்ணப்பட்டார். அதனால தான் சங்கீதம் பாடும்போது 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. வேகமா வாசி. என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் பெலனே. இந்த என் பெலன் யாரு? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுவோமா? தாவீதுக்கு பலி சிந்தை உண்டு. ஆசாரிய வம்சத்துக்கு மாத்திரமே இந்த பலி சிந்தை இருக்கும். தம்முடைய மாம்சத்தின்படி யோசனை பண்ணாமல் தேவனுடைய ஆவியின்படியே தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பலி சிந்தை, என் பெலன் என் கர்த்தர், கர்த்தருடைய சிலுவை மரணம்தான் என்னுடைய பெலன். என் கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இந்த அன்பு தான் விசுவாசம். ஆக கிறிஸ்து இயேசுவிலே அன்பு கூர்ந்தவர் தான் நமது ஆண்டவர். இந்த தாவீது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நன்கு அறிந்தவர் தான் இந்த தாவீது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், இவருடைய இரத்தத்தினாலே மாத்திரமே நான் ஆசாரியனாகவும் தேவனுடைய ராஜாவாகவும் நிற்பேன் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவின் மேலே அன்பு கூர்ந்து அவர் சிலுவையில் எனக்காக பலியானார் என்பதுதான் பெலன். ஆமெனா? என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இயேசு ராஜாவை உறுதியாய் பற்றி கொண்டார், சிலுவையை பற்றி கொண்டார். கிறிஸ்து இயேசு இரத்தத்தின் வல்லமை எவ்வளவு பெரிது! நான் எவ்வளவு பெரிய பாவி! தேவரீர் உமக்கு விரோதமாய், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று தேவனை தமக்கு முன்பாக வைத்துக்கொண்டு தான் ஒரு பாவி என்பதை அறிந்து கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்தவர். அதனால்தான் ஆசாரிய ராஜ்யம் என்கின்ற மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்துக்குள்ள தாவீதால வர முடிந்தது. நல்லா இதை புரிந்து கொள்ளணும். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே, இதுதான் சங்கீதம் 18:1 நம்ம பார்க்கிறோம். அந்த காரியத்தை தான் இங்க சொல்றார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசலும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்லி தாவீது சங்கீதம் பாடுவதற்கு காரணம் என்னன்னா, என் கர்த்தாவே, உங்க இரத்தத்தினால் என் மேல அன்பு கூர்ந்து, என் இயேசு ராஜனே, என் கர்த்தராகி என் யெகோவா தேவனே, என் மேல நீர் அன்பு கூர்ந்து உங்க இரத்தத்தினால், உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என் பாவமற என்னை கழுவி என் தேவனுக்கு முன்பதாக என்னை ராஜாவும் ஆசாரியரும் ஆக்கின உமக்கு சதா காலங்கள் துதிகன மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அவர் சிலுவையை நோக்கி பார்த்தார். ஆசாரியர்கள் என்பவர்கள் பரிசுத்தவான்கள். ஆசாரியர்கள் என்பவர்கள் 116ஆம் சங்கீதம் 1ஆம் வசனமும் எடுத்து வாசிக்க போகலாம். இந்த அன்பு எப்படி வருது, நீங்கள் இதெல்லாம் நல்ல ஆராய்ச்சி செய்ய வேண்டிய சத்தியங்கள். 116ஆவது சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். என்ன விண்ணப்பத்தை கேட்டு அன்பு கூறுறாரு? வாசிக்க பார்க்கலாம். 15ஆம் வசனம் 116:15 வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஆமென் சொல்லுங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார், நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறேன். இந்த மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் சாகிறது தான் பரிசுத்தவான். ஆமென். இதுதான் தாவீது. இது ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை தாவீது செய்கிறார், ராஜா செய்கிறார். அதனால்தான் அவர் தேவனுடைய வீட்டுக்குள்ள நுழைந்து சாப்பிட்டார். ஆமென். அப்பாவுடைய அப்பத்தை சாப்பிட்டார். ஆசாரியன்தான் தம்முடைய மாம்சத்துக்கு, அவருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு
அருமையாக இருக்குது. மரணம் அப்படின்னா ஏதோ எழுத்தின்படியே சாகிறதல்ல, ஜீவபலியாய் ஜீவபலியாய் நம்மை ஒப்பு கொடுத்தியா. விண்ணப்பங்கள் சத்தத்தை கேட்டபடினா அவர்கள் அன்பு கூறுவேன். என்ன விண்ணப்பிக்கிறார்? ஆண்டவரே, என் மாம்சத்திலிருந்து எனக்கு ஜெயங்கொள்ளக்கூடிய ஒரு பலனை எனக்கு கொடுங்கப்பா. உங்கள் ரத்தத்தில் மட்டும்தான் அந்த பலன் உண்டு. இயேசுராஜனே, உங்கள் ரத்தத்தில் மட்டும்தான் அந்த பலன் உண்டு. ஏன் மேலே அன்பு கூர்ந்து உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீர் அடிக்கப்பட்டீர். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர். நீர் தான் தேவனை கண்டீர். தேவ சித்தம் நான் வேண்டும் என்பது என்னை மீட்கிறதுக்காக உங்கள் உயிரையே கொடுத்தீர். ஆமேனா? இதான் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியா என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியரை வீற்றிருக்கிறீர். கர்த்தர் மனமாறாமல் இருப்பார் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனுக்கு கொடுத்த இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவமும் ராஜாதிபத்தியமும் ஒருவருக்குள்ளே இருக்க வேண்டும் என்கின்ற ரகசியத்தை கண்டுபிடித்தவர் தான் இந்த தாவீது. அவர் அன்பை நாடினார். அன்பே பெரிது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அது விசுவாசத்தின் மூலமாக தான் வரும். அந்த விசுவாசம் என்ன? நான் கர்த்தரோடு கூட மரிக்கிறேன். ஆமேனா? எந்த இடத்துலையும் தாவீது கர்ஜிக்கவே மாட்டார். மாறாக ஆட்டுக்குட்டியை போல தம்மை தாழ்த்தி கொண்டே இருப்பார். கர்ஜிக்கிற சிங்கம் போல ஒவ்வொரு மனுஷனும் கர்ஜிக்கிறான். ஆனால் தாவீதை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட தம்மை உயர்த்தாமல் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தம்மை தாழ்த்தி நான் நீசனம் யாம் பார்வைக்கு நான் அர்ப்பன் என்பதில் தான் ஒரு மாபெரும் ஜெயத்தையை நாம் பார்க்கிறோம். அப்போது கர்த்தருடைய பரிசுத்தவானுடைய மரணம் அவர் பார்வைக்கு எப்படி இருக்குதாம்? அருமையாக இருக்கிறதாம். அதான் அன்பு கூறுகிற அந்த ஒரு மகிமையை நாம் பார்க்கிறோம். அதனால் நல்லா கவனிங்க. கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யாரெல்லாம் கர்த்தரில் அன்பு கூறுறாங்களோ அவங்க தீமையை வெறுத்துருவாங்க. வாசிப்பாளர் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். ஆமென். இதாங்க தாவீது. அவர் யாருக்குமே தீமை செய்யல. தேவனுடைய பிள்ளைங்க யாருக்குமே அவர் என்ன பண்ணல? அவர் தீமை செய்யவில்லை. ஏனென்றால் அவர் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர். அப்போ ஆண்டவரே, யார் உம்முடைய ராஜாவாக என்றென்றைக்கு உமக்கு முன்ன நிற்க முடியும் அப்படின்னா உம்முடைய பரிசுத்தவான் ஆசாரியர்கள் தான் நிற்க முடியும். உம்மில் அன்பு கூறுகிறவர்கள் தான் நிற்க முடியும் என்று சொல்லி தாவீது ஒரு பிரதான ஆசாரியனாக, அவர் ஒரு பரிசுத்தவானாக, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் என்று கர்த்தர் கொடுத்த அந்த பிரமாணத்தின்படி மாம்சத்துக்கு செத்தார். ஐயோ, என் உடம்பு, என் நலன்கள், என்னுடைய ஆசீர்வாதங்கள், எனக்கு இது வேணும் அப்படின்லாம் அவர் என்ன பண்ணலை. எந்த ஒரு காரியத்தை குறித்தும் தாவீது யோசிக்கவில்லை. அவர் முழுக்க முழுக்க கிறிஸ்து இயேசுவை போல தேவனில் அன்பு கூர்ந்தார். தேவன், நல்லா கவனிங்க, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தேவனை கண்டவர். அவர் தேவனில் அன்பு கூர்ந்து தேவன் நேசிக்கிற பிள்ளைகளுக்காக தம் ஜீவனையே கொடுத்து அன்பு. எல்லாமே திருத்துவமே அன்பில் தான் அடங்கியிருக்கிறது. இந்த அன்பை புரிந்து கொண்டுதான் தாவீது சொல்றாரு, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர். 110ஆம் சங்கீதத்தை வாசிக்க பார்க்கலாம். 4ஆம் வசனம் 114. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனமாறாமலும் இருப்பார். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான இந்த ஆசாரியத்துவம் தான் தாவீதுக்குள்ளே இருந்து கொழுந்து விட்டு எரிந்த ஒரே ஒரு நோக்கம். என் கர்த்தாவே, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியராக இருக்கிறீர். இந்த மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம் என்னவென்றால் ராஜரீக ஆசாரியத்துவம். ஆமெனா? ஆசாரிய ராஜ்யம். ஆசாரியன் என்பவன் பரிசுத்தவான். அவன் தம்முடைய மாம்சத்துக்கு மரித்தவன். அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் தேவனில் அன்பு கூறுகிறவன். அவன் தேவனுடைய பிள்ளை. அவன் தேவனுடைய வீட்டில் இருந்து பணிவிடை செய்யக்கூடியவன். இவனைத்தான் தேவன் ராஜாவாக உயர்த்துகிறார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாக சியோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இப்பொழுது தேவன் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படியானால் தாவீதை இப்போ என்ன நிரூபிக்கணும் என்றால், நான் அன்புள்ளவன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மில் அன்பு கூறுகிறேன், நான் என்னை நேசிக்கவில்லை, நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை இந்த தாவீது நிரூபிக்க வேண்டும். அதை தான் அன்புல நிரூபித்தார். ஆமென் சொல்லாமா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம், இந்த ராஜரீக ஆசாரியத்துவம் உலக தோற்றத்துக்கு முன்னே உண்டாக்கப்பட்டது. எங்க உண்டாக்கப்பட்டது? உலக தோற்றத்துக்கு முன்னே
கிறிஸ்து தான் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரிய ராஜ்யம் உடையவர். அந்த ராஜ்யத்தை தான் தாவீது தன்னுடைய இருதயத்துக்குள்ளே வைத்து அதற்காக செயல்பட்டு அன்பை நாடி ஓடினார். இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த தாவீதினுடைய இந்த அன்புக்கு வேறு யார் என்றால் குமாரன். தாவீது தேவனை நேசித்து தேவன் மேல் அன்பு கூறுறதுக்கு காரணமே யார் என்றால் குமாரன், குமாரத்துவம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசிரியருக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ண மாட்டாரு? மனம் மாற மாட்டார். உம்முடைய வலது பரிசில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அப்போ இவர்தான் என்றென்றைக்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரித்துவம். ஆக தாவீது ஆசைப்பட்டது ஏதோ ஒரு ராஜாவாக இருந்துட்டு, நான் சொல்றதை கேட்டு போ, நான் எல்லாரும் என்ன வந்து வணங்கு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. என் தேவனை நான் ஆராதிக்க வேண்டும், என் தேவன் மேல் அன்பு கூற வேண்டும். என் தேவனை நான் அன்பு கூற வேண்டும் என்றால் என் கர்த்தருக்குள்ளே நான் நிலை நிற்க வேண்டும். கர்த்தர் என் பெலனாய், உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் எனக்காக அடிக்கப்பட்டவர் என்பதை நான் அவர் என் இருதயத்துக்குள்ளே சுமந்து கொண்டு அவரோடு நான் சிலுவையில் மரிக்கிற அவருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமைகிறது. அவரோடு நான் மரித்து எனக்காக நான் எதையும் தேட மாட்டேன், எனக்கு உரியதெல்லாம் என் தேவன் தேடுவார் அப்படின்னு சொல்லி அவர் ரத்தத்தினால தான் நான் ராஜாவும் ஆச்சரியமாக தேவனுக்கும் நிற்பேன் என்கின்ற அந்த சித்தமுடையவராக அவர் என்ன பண்ண செயல்பட்டார்? அந்த அன்பில் பூர்ணப்பட்டார். தாவீதுக்கு வேறே யாருன்னா கர்த்தர் தான். ஆமேனா? நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீது அன்பிலே பரிபூர்ணப்பட்டவர். அன்புள்ளவன் என்றால் தாவீதுக்குள்ள கிறிஸ்து இருந்தார். இயேசு கிறிஸ்துவை தம்முடைய இருதயத்தில் தாவீது தரித்து கொண்டார். அதனால்தான் அங்க மூப்பர்கள் அப்போஸ்தலனாகிய யோவான் அழுதபோது இந்த புஸ்தகத்தை வாங்கவும் முத்திரையை உடைக்கவும் யார் பாத்திரவான் என்று சொல்ற சத்தத்தை கேட்டதும் அவங்க அழுததும், நீ அழாத, யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். தாவீதுக்கு வேறு. ஒரு மரம் கனி கொடுக்கணும்னா அதுக்கு மிக முக்கியம் என்னது? வேறு. ஆமேனா? தாவீது அன்பின் கனியை கொடுத்தாரு. தாவீதுக்கு வேறே யாருன்னா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவே. ஆமேனா? இயேசு கிறிஸ்து பிதாவில் அன்பு கூறுகிறார். அதே போல இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் மாம்சத்துக்கு மரித்த தாவீது தேவனில் அன்பு கூறுகிறார். அந்த வசந்த வாசியை பார்க்கலாம். 5:5 வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும், ராஜா சொல்ற யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும். இங்க என்ன டெஃபினிஷன் கொடுக்க? ஆசாரிய ராஜ்யம் தாவீதுக்கு வேறு. நல்லா புரிஞ்சு போச்சா? தாவீது செயல்பட்டதுக்கான காரணமே இயேசு கிறிஸ்து. அவ்வளோதான். ஆமேனா? இயேசு ராஜா இல்லாமல் ஒரு மனிதனுக்குள்ள அன்பு பிறக்காது. ஆமே? தாவீதின் வேர் என்றால் தாவீது இயேசு ராஜாவுடைய பலியை, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை அனுபவித்தவர் தான் தாவீது. அவர் இந்த மாம்சத்துக்கு செத்து போயிட்டார். தேவசித்தம் என்ன அதை மட்டும்தான் பார்த்தாரு. அப்போது இயேசு ராஜாவே என்ன சொல்லுவார்னா, இதே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் அவர் பேசும்போது சபைகளுக்கு இந்த சத்தியத்தை சொல்லும்போது 22ஆம் அதிகாரமா 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்பாங்களா? 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேறுன்றார். எல்லாம் கவனிங்க. தாவீதின் என்ன? தாவீதின் வேறு. அல்லேலூயா. என்ன தாவீதின் வேறு? தாவீது அன்பு கூர்ந்தார். அவ்வளவுதான். தேவனில் அன்பு கூர்ந்தார். இந்த தாவீது தேவனில் எப்படி அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, நான் எப்படி என் தேவனில் அன்பு கூர்ந்தேனோ, என என் தேவனை கண்டவர் நான் மாத்திரமே, ஆனால் தாவீது என்னை கண்டு விட்டார். ஆமென். தாவீது என்ன கண்டுட்டான்? என் மரணத்தை அவன் ருசித்து விட்டான். நான் ஏன் மரிக்க வேண்டும் என்கின்ற சத்தியத்தை இந்த தாவீது ஆராய்ந்து விட்டான். அதனால தாவீதுக்கு வேறே நான் தான். அவன் தாவீது அன்பை நாடினான். அன்பே பிரதானம், அன்பே பெரிதென்று அன்புக்காக தாவீது ஓடினான். இந்த தாவீதுக்கு வேறே நான் தான்.
ஆமெனா. நான் விடிவெள்ளி, அப்புறம் நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிற. பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் என்பது முழு இஸ்ரவேலுக்கும் வெளிச்சமே நான் தான். இந்த முழு இஸ்ரவேலுக்கும் வெளிச்சம், பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். விடிவெள்ளி என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உதிக்கிற ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய வெளிச்சம். எல்லா அந்தகாரமும் மாறுகிற ஒரு மகிமை. எல்லா ஜனங்களுக்கும் நான் தான் வெளிச்சமாய் எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்கிறவர் நான் தான் என்பதை இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த தாவீதினுடைய வேராக இருந்தவரை கிறிஸ்து, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அன்பு நமக்கு எப்போ நமக்குள்ளே நம்ம பூர்ணப்படுறோம் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவோடு சிலுவையில் மரிக்கிற அனுபவத்துக்குள்ளே வந்தால் தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அன்பு பூர்ணப்படுகிறது. நம்முடைய தேவன் இந்த அன்பில் பூர்ணப்படும்படியாகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால்தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான இந்த பிரதான ஆசாரியத்துவத்துக்கு நிறை வருகிறது. இதுதான், இந்த பிரதான ஆசாரியத்துவம் தான் தேவனுடைய ஆசாரியத்துவம். ஆக தேவன் தம்முடைய மீட்பின் திட்டத்தில் தமக்குள்ளே வைத்திருந்த அந்த மீட்பின் திட்டம் அன்பும் நீதியும் ஒன்றரை இருக்கணும், தனித்தனியாக இருக்கக்கூடாது. அன்பும் நீதியும், அன்பு என்பது பிரதான ஆசாரியனும், நீதி என்பது ராஜாவுமா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின்படி இந்த அன்பும் நீதியும் ரெண்டா பிரிஞ்சிருந்தது. தாவீது அதை என்ன பண்ண, தமக்கு உள்ளே அதை உள்ளே கொண்டு வந்துட்டார். என்ன டைமென்ஷனில்? தேவ அன்பில் பூர்ணப்பட்டார். தேவ அன்பில் பூர்ணப்பட்ட காரணம், உங்கள் இரத்தத்தினாலே எங்கள் பாவமர நீங்கள் கழுவினீர் என்கின்ற இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படின ஆசாரியத்துவத்தை தாவீது தனக்குள்ளே அதை என்ன பண்ணார்னா டெவலப் பண்ணினார். அதை பரிபூர்ணப்படுத்தி தமக்குள்ளே நிலைநிறுத்தி கொண்டார். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். அன்பு இருக்குதா இன்றைக்கி நமக்குள்ள? அன்பு இருக்கணும்னா கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை நமக்கு புரிய வேண்டும். அந்த வல்லமை புரிஞ்சாதான் தேவனில் நம்ம அன்பு கூற முடியும். இந்த ஆசாரியத்துவத்தை எப்படி கொண்டு வரார்? எபிரேயர் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். இப்போ இயேசு ராஜா தம் ரத்தத்தை சிந்தும் போது அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவரை இல்லையே அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வர பாருங்க. 7ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். எபிரேயர் 7:13. இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராய் இருக்கிறாரே, அந்த கோத்திரத்தில் ஒருவனாலும் பலிபிடித்து ஊழியம் செய்ததில்லையே. எந்த கோத்திரம்? வாசிப்பாலாம். நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது. யூதா கோத்திரத்தில் தாவீதின் வம்சத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தம். அதான் சொல்ல வராரு. ஓகேவா? யூதா கோத்திரம். ஆனால் யார் யூதாவுக்கு? பாரேஸ், சேலா என்கின்ற 2 பிள்ளைகள் வழியாக தான். அப்புறம் பாரேஸ், சேரா, அப்புறம் சேலா. முன்னாடி ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அந்த கானானி ஸ்திரீக்கு பிறந்த ஒரு பையன். ஏரும் ஓனான்னு செத்துட்டாங்க. 3 பிள்ளைங்க, ஏர், ஓனான், சேலா. அதில் ஏரும் ஓனான்னு செத்து போயிடுறாங்க. சேலா மாத்திரம் இருக்கிறான். அதுக்கப்புறம் தாமார் இடத்தில் பிறந்த பாரேஸ், சேராக 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகளில் பாரேஸின் வம்சத்தில் வந்த தாவீதின் வம்சத்தில் தான் கர்த்தர் தோன்றினார் என்பதை இங்கே பவுல் இங்கே நிருபத்தில் கொடுக்கிறார். ஆமெனா? ஆனால் இந்த பிரதான ஆசாரியன் இந்த ராஜ கோத்திரத்தில், ஏசப்பா எந்த கோத்திரத்தில் பிறந்தார்? யூதா கோத்திரத்தில். யாருடைய வம்சத்தில்? தாவீதுடைய வம்சத்தில் பிறந்தார். இந்த தாவீதின் வம்சத்தில் பிறந்த இந்த கோத்திரம் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாதே, அதை தான் இங்கே கொண்டு வரார். ஆனால் இவர் ஆசாரிய ஊழியம் செய்தாரே, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர் ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தையே கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரவேசித்தாரே, அது தாவீதை போல. ஆமெனா? சரி, தாவீது யாரை போல? கிறிஸ்துவை போல. ஆமென். நாம் புரிந்து கொள்றதுக்காக தாவீதை போல காட்டுறாரு. ஆனால் நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தாவீது கிறிஸ்துவை போல செயல்பட்டார். அவ்வளோதான், நான் முடிச்சிட்டேன். தாவீது யாரா போல செயல்பட்டார்? கிறிஸ்து இயேசுவை போல செயல்பட்டார். வாசிப்பாக்கலாம். நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமா இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. ஆமென். அந்த கோத்திரத்தை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒண்ணுமே சொல்லலையே. யூதா கோத்திரம் ஆசாரிய ஊழியம் செய்யணும், பலிபீடத்தை ஊழியம் செய்யணும்னு பிரமாணம் சொல்லலையே, நியாயப்பிரமாணம் சொல்லலையே. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்தார் என்றால்,
அல்லாமலும் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதினால் மேற் சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அல்லேலூயா. அவ்வளவுதான். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான இந்த பிரதான ஆசாரியத்துவத்தில் தான் அன்பு இருக்கிறது, அன்பும் நீதியும் இருக்கிறது. தம்முடைய ஜனங்களுக்கெல்லாம் நீதி செய்யணும் அப்படின்னா அன்பு கூறாமல் நீதி செய்ய முடியாது. ஆமென். இன்னைக்கு அநேக ராஜாக்கள், எத்தனையோ ராஜாக்கள் உலகத்தில் தோன்றினார்கள். இந்த ராஜாக்கள் எல்லாம் அன்பு உள்ளவர்களா அப்படின்னா அன்பு கிடையாது. தேவனிடத்தில் அன்பு கூறுவதே அன்பு. அப்போ தேவனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டுமேனால் கிறிஸ்துவினுடைய பலியிலே நாம் பலியாக வேண்டும், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் பலியாக வேண்டும். இந்த அனுபவத்தை உடையவர் தான் தாவீது. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் வேறொரு முறைமையின்படி ஆசாரியர் எழும்ப வேண்டும். அதான் 110 நம்ம பார்த்தோம் இல்லையா? நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாய் ஆசாரியர் இருக்கிறீர், தேவன் மாறாதவராய் இருக்கிறார், உம்மை ராஜரீக ஆசாரியர்கள் நியமித்து விட்டார். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்துக்கு ஆசைப்பட்டவர் தான் தாவீது. அவர் அதை அடைந்து விட்டார். இந்த மெல்கிசேதேக்கு எப்படிப்பட்டவர் என்றால் வேறொரு ராஜா இல்லை என்பதை நன்கு உணர்ந்தவர் தான் இந்த மெல்கிசேதேக்கு. எப்படி? ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு போய் அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தார், அப்பமும் ரசமும் கொடுத்தார். யாரை முறியடித்து வந்தபோது? நல்லா கவனிக்கணும். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாம். ஏன் ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசத்தை கொண்டு போனார் என்றால், என் இயேசு ராஜா மட்டுமே ராஜா. அல்லேலூயா. இயேசு ராஜா மட்டுமே தேவனுடைய குமாரன், தேவனால் உயர்த்தப்பட்ட ராஜா இயேசு ராஜா மட்டுமே. நீ வேற எந்த ராஜாவும் ராஜா கிடையாது என்பதை ஆபிரகாம் செய்து காட்டினார். அப்போ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான இந்த பிரதான ஆசாரியனாகிய இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் மேல அன்பு கூர்ந்து, ஏனென்றால் இந்த ஆபிரகாம் தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர், தேவ தரிசனத்தை பெற்று எந்த ராஜாவும் இல்லை, என் இயேசு ராஜாவும் மாத்திரமே ராஜா என்று சொல்லி இவர் ஒரு சிங்கிளா தம்முடைய வீட்டில் கைப்படிந்த அந்த வேலைக்காரர்கள்லாம் கூட்டிக் கொண்டு போய் அவர் யுத்தம் பண்ணி ராஜாக்களை முறியடித்து விட்டு அவர் வருகிறார். தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எடுத்து வாசிப்பால இதே 7ஆம் அதிகாரம் 1ஆம் வாசிப்பாக்கலாம். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், ராஜாவும் ஆசாரியமாய் ஒரே மனிதனுக்குள்ள. ஆமென். இதுதான் தாவீதினுடைய அன்பு. இதான் தாவீது நாடினார், அன்பை நாடினார். அன்பே பெரிது என்று சொல்லி விசுவாசத்தில் பூர்ணப்பட்டார். அப்போ இந்த மெல்கிசேதேக்கு சாலேமுக்கு ராஜா, உன்னதமான தேவனுடைய ஆசாரணமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தார். என்ன ஆசீர்வதித்தாரு? அப்பமும் ரசமும் கொடுத்து இந்த ஆபிரகாமுக்கு ஜீவனை உண்டாக்கினார். இந்த அப்பமும் ரசமும் என்கின்ற கிறிஸ்துனுடைய பலியை, அந்த அன்பை ஆபிரகாமுக்கு கொடுத்து ஆபிரகாமுடைய சந்ததியில் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியன் ஒருவன் எழும்புவான் என்பதற்கு அடையாளமாக இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமின் மேலே அன்பு கூர்ந்தார். ஒரு ஆசாரியன் என்ன செய்கிறார் பாருங்க. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் அன்பிலே பரிபூர்ணப்படும். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமா. இதுதான் அன்பு. யாராகில ஒருத்தன் நான் ராஜா அப்படின்னு சொல்றானா அவன் ராஜா கிடையாது, அவன் தேவனுக்கு சத்துரு. அவனா நல்லா கவனிக்கணும். நான் ராஜா என்று சொல்லுகிறவன் தேவனுக்கு சத்துரு. ஆனால் நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய பரிசுத்தன் என்று சொல்லுகிறவன் தான் தேவனுடைய ராஜா. அது தாவீது. அது குமாரத்துவத்துக்கு உட்பட்டது. அப்போ மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா, சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை
உண்டாக்கி, ஆக சமாதானத்தின் ராஜா என்பது சிலுவை மரணத்தை காண்பிக்கிறது. ஆமெனா. இந்த சிலுவை மரணத்துக்கு நேராக உட்பட்டவர்கள் தான் நீதியின் ராஜாக்களாக தேவனுக்காக நீதி செய்ய முடியும். அப்போது ராஜாக்களை முறியடித்து வந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே ராஜாதி ராஜா என்பதை ஆபிரகாம் நிரூபித்தார். இந்த ஆபிரகாம் மேலே மெல்கிசேதேக்கு அன்பு கூர்ந்து அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தார். ஆமெனா. சரி, வாசிங்க பார்க்கலாம். தொடர்ந்து 3ஆம் வசனம் வாசி பார்க்கலாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். எல்லா கரங்களும் ஆமென் சொல்லாமா? தேவனுடைய குமாரன், இதுதான் மெல்கிசேதேக்கு. நான் முடிக்கிறேன். தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய், இதுதான் தாவீது. இந்த மெல்கிசேதேக்கினுடைய முறைமையை நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்த தாவீது கொண்டு வந்து விட்டார், ஜெயம் எடுத்து விட்டார். ஆமென். எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆக தாவீது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் செயல்பட்டவராய், அவர் தேவனுடைய குமாரனாய் அன்பிலே பூரணப்பட்டு தன் சகோதரர்களுக்கெல்லாம் நீதி செய்தார். என்ன செய்தார்? நீதி செய்தார். ஆக யாருக்குள்ள கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் மரிக்கிற அனுபவம் இருக்கிறதோ அப்போதான் அவர்களுக்குள்ள அன்பு பிறக்கிறது. அந்த அன்பு இருந்தால் தான் தேவ சித்தம் செய்து தன்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் நீதி செய்ய முடியும். இந்த மெல்கிசேதேக்கு தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவனாய், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக அவர் நிலைத்திருக்கிறார். கிறிஸ்து என்றென்றைக்கும் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். அவர் உட்கார்ந்திருக்கிற அவர்தான் தம்முடைய பிள்ளைகள், தம்முடைய சகோதரர்களுக்கெல்லாம் அவர் நீதி நியாயம் செய்கிறார். ஆக அன்பே பிரதானம். இந்த அன்பு எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, சிலுவையில் அவரோடு கூட மரிக்கிற அனுபவத்தில் தான் அன்பு பிறக்கிறது. நம்ம அவரோடு மரிக்கும் போது தான் நமக்குள்ள அன்பு உற்பத்தி ஆகிறது. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது. அந்த அன்பு நமக்குள் இருந்தால் தான் தம்முடைய சகோதரர்களுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். அப்போது கிறிஸ்துவ என்ன செய்தார் என்றால், தம்முடைய சகோதரர்களுக்காக அவர் சத்தமிட்டு அழுதார். சத்தமிட்டு அழுது மரணத்திலிருந்து என் சகோதரர்களை எல்லாம் விடுதலை ஆக்கணும்னா என் சகோதரர்களுக்காக நான் மரிக்க வேண்டும். இதுதான் மெல்கிசேதேக்குடைய முறைமைத்துவம். இதுதான் தாவீதுக்குள்ளே இருந்துச்சு. அதுதான் தாவீதை எங்கே பார்த்தாலும் அவர் அழுதுனே இருப்பார். அது என்ன, ஏன் தாவீது அழுதார்னா, தாவீதுக்குள்ளே யார் இருக்கிறது? குமாரன் இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிறார். அவர் என்ன செய்தார் பாருங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம், எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம், அதில் இப்போ 4 வாசிக்க பார்க்கலாம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதில்லை. எந்த ஊழியத்துக்கு? ஆசாரிய ஊழியத்துக்கு யாரும் ஏற்படுகிறது இல்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். இந்த குமாரத்துவம் தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியத்துவம். தாவீது எதற்காக அவர் பிரயாசப்பட்டார் என்றால், நான் தேவனுடைய பிள்ளையாக, குமாரனாக, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தே தாவீது பிரயாசப்பட்டார். அது குமாரத்துவத்தினுடைய மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் என்பதை அவர் அறிந்திருந்தார். அப்போது குமாரனாகிய கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியனாக மாறுவதற்கு, ஏன்னா பிரதான ஆசாரியன் என்பவன் தேவசித்தம் செய்பவன், அதற்காக தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி, இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரித்துவம் என்றென்றைக்குமானது, நித்தியமானது, நிலையானது. அந்த ஆசாரித்துவம் மாறாது. ஆமெனா. நியாயப்பிரமாணத்தின்படியான ஆசாரியத்துவம் மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் ஆசாரியன் தனியே நிற்கிறான், ராஜா தனியே நிற்கிறான். ஆனால் அன்பு
எங்கே அன்பு இருக்கிறதோ, எங்கே அன்பிலே பரிபூர்ணப்படுகிறார்களோ அங்கே ராஜாதிபத்தியமும் வந்துவிடும். அதைத்தான் கிறிஸ்து என்ன செய்தார்? 7ஆம் வசனத்துல, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். கரங்கள் சொல்லாமா? ஏன் சொல்லுங்க? தன் சகோதரர்களுக்காக அவர் கண்ணீர் வடித்தார். ஒரு ஆசாரியன் என்பவன் தேவனில் அன்பு கூறுகிறவன். தேவனில் அன்பு கூறுகிறது உண்மையானால் தன் சகோதரர்களுக்காக கண்ணீர் வடிக்கிற அந்த அனுபவம் இருக்குமேனால் அவன்தான் ஆசாரியன், அவன்தான் தேவனுடைய ராஜா. நான் சொல்லி முடிக்கிறேன். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். யாரு? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாய் என்றென்றைக்கும் ஆசாரியராய் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருப்பீர். ஏனென்றால் நீர் எல்லாருக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறீர். ஆதலால் நீரே என்னுடைய ராஜா என்று சொல்லி நீதியின் ராஜாவும் சாலேமின் ராஜாவுமாக சமாதானத்தின் ராஜாவுமாக அவர் என்றென்றைக்கும் கிறிஸ்து இருக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்பதற்கு நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. ஆமென். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாய் கிறிஸ்து என்றென்றைக்கும் அவர் வீற்றிருப்பதற்கு காரணம் தம்முடைய சகோதரர்களுக்காக அழுதார். அன்புல பரிபூர்ணப்பட்டதனால, தேவ அன்புல குமாரன் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால என் சகோதரர்கள் எல்லாம் மீட்கப்பட்டு அவர்கள் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய பாவங்களை எல்லாம் தம்மேல சுமத்தும்படியாய் அவர் சத்தமிட்டு கண்ணீரோட அழுதாரு பாருங்க. அதுதான் அன்பின் பரிபூரணம். அந்த அன்புல தான் அவரை ராஜாவாக உயர்த்தினார். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் தான் தாவீதினுடைய அந்த ஸ்பிரிட்டில் தாவீதுக்குள்ளே இருந்துச்சு. இந்த அன்பில் பரிபூர்ணப்பட வேண்டும் என்கின்ற அந்த அன்பின் பிரயாசத்துக்காகத்தான் தாவீது பிரயாசப்பட்டார். அவர் ஒரு இடத்துல கூட என்ன பண்ணலை? தன்னைத்தான் உயர்த்தவில்லை. என் தேவன் என்னை உயர்த்த வல்லவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பில் அவர் நெருங்கி 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 கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே வந்தார். அதான் தாவீதுடைய சிங்காசனம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான சிங்காசனமாக உயர்த்தப்பட்டார். ஆமெனா? நான் சொல்கிறது புரிஞ்சு போச்சா? ஆமாம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்கின்ற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தாவீதுடைய சிங்காசனத்துக்கு கொடுத்து என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் உன் பிள்ளைங்க வீற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியராய் நியமிக்கப்படுவீர் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவை அந்த சிங்காசனத்தில் தேவன் உட்கார வைத்தார். ஆக அன்பே பிரதானம். ஒரு காரியத்துக்கு அன்பாய் சொல்லுகிறேன், தயவு செய்து உங்கள் மனசை போட்டு உடைக்காதீங்க. உங்கள் மனசு ஏதோ ஒரு காரியத்துக்காக உடையுது, உங்கள் மனசு ஏதோ தடுமாற்றம் ஏற்படுது அப்படின்னா அங்கே உள்ள ஏதோ அன்பில் குறை இருக்குது. நம்மெல்லாம் அன்பாக தான் இருக்கிறோம். ஏன்னா சிலுவையை நோக்கி பார்த்து சிலுவையை தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்குள்ளே எங்கேயோ ஒரு சின்ன சலசலப்பு, ஏதோ ஒரு தடுமாற்றம் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சிலுவையை மட்டும் நோக்கி பாருங்கள். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன், என் பலனே சிலுவை தான் என்பதை அங்கே தாவீது சொல்வதை பார்க்கிறோம். அதனால தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான அந்த ஆசாரியத்துவத்தை, அந்த ராஜாதிபத்தியத்தை தாவீது பெற்றுக்கொண்டார். அந்த தாவீதின் சிங்காசனத்தால் தான் கிறிஸ்து இயேசு என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறார். அன்பே பிரதானம். இப்போது கிறிஸ்து இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவர் வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்றால் அன்புள்ளவர்கள். யாரெல்லாம் தன் சகோதர சிநேகமுடையவர்களாய் தன் சகோதரர்களுக்காக கண்ணீர் வடித்து தன் குடும்பத்தாருக்காக திறப்பில் நின்று அதை நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். தேவனுடைய பிரமாணங்கள் தம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டு தேவன் அன்பு எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி தன் சகோதரர்களை எல்லாம் தேவன் பக்கம் திருப்புகிற அந்த பலத்த சத்தத்தோடு கண்ணீர் விட்டு அழுகிற அனுபவம். என் குடும்பத்துக்காக
நான் நிற்கிற ஆண்டவரே, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் கணவனுக்காக நான் திறப்பல நின்று அவளை ரட்சிப்புக்காக நான் நிற்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் கண்ணீரோட கூட அழுது ஜெபிக்கிற அந்த அனுபவம் இருக்கிறதோ, நீங்கள் அன்பிலே பூரணப்பட்டவர்கள். கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்ததுக்கான காரணமே இந்த அன்புக்காகத்தான். சகோதர சிநேகம் அங்கே நிலைத்திருக்க வேண்டும். எதுக்காக? அவர் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் யாருடைய குறையை மட்டும் தயவு செய்து பேசிடாதீங்க. அவருடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பரிபூர்ணமாய் தேவன் பார்க்கிறார். அந்த குறையெல்லாம் மன்னிச்சிட்டார் தேவன், அதை பார்க்கவே மாட்டார். ஒரு பிரதான ஆசாரியனாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பலத்த சத்தத்தோட கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அந்த அனுபவம் நமக்குள்ளே வரும். மாம்சத்துலேயும் நம்ம அழுவோம், அந்த அழுகையை கேட்கல தேவன். அப்படியே உள்ள உடையும் தேவ அன்பை பார்த்து அப்படியே, தேவனே உங்கள் வல்லமை, உங்கள் மகிமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, என் சகோதரிகள்லாம் உங்கள் அன்பில் பரிபூர்ணப்பட்டு வரணுமே அப்படின்னு சொல்லி திறப்பில் நின்று கதறக்கூடிய ஒரு அனுபவம் இருக்குமே. ஆனால் நமக்குள்ளே இந்த மெல்கிசேதேக்கினுடைய அந்த பிரதான ஆசாரியத்துவம் நமக்குள்ளே இருக்கிறது. அது தாவீது அதை பெற்றுக்கொண்டு வெளிப்படுத்தி கொடுத்தார். அதுக்கான மூல வேறே எது என்றால் கிறிஸ்து. தாவீது எதை கண்டார் என்றால் கிறிஸ்துவை கண்டார். தாவீது யாரை கண்டார்? கிறிஸ்துவை கண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உண்டாக்கப்பட்டு தான் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையினுடைய பிரதான ஆசாரித்துவம். அதை தாவீது கண்டுபிடித்து அதை தமக்குள்ளே பெற்றுக்கொண்டபடினாலே அந்த தாவீதின் சிங்காசனத்தை மெல்கிசேதேக்கின் சிங்காசனமாக என்றென்றைக்கு நிலைத்திருக்க செய்து விட்டார். இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சபைக்குள்ளே வந்திருக்கிற நாம் அத்தனை பேரும் அவருடைய இரத்தத்தினாலே நாம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ராஜரீக ஆசாரியர்களாக தேவனுக்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமேனா? அதனால் அன்பில் பிரயாசப்படுங்க, அன்பில் பூர்ணப்படுங்க. அன்பே பிரதானம். அன்பை நாடுங்கள். அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும், அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, எல்லாம் உள்ளே இருக்குது. இந்த அன்பில் பரிபூர்ணப்பட்டு தேவனை நாம் முகமுகமாய் தரிசிப்போம். கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. ஆமேன் சொல்லாமா? நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் இயேசு ராஜாவே,